ஓம் சாந்தி. தூய வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி 21 நாள் பட்டியல இன்னைக்கு கடைசி நாள் கிளாஸ் பார்க்குறோம். இப்போ பிராமணர்னா என்ன அர்த்தம்? தூய்மையான ஆத்மா. தூய்மையற்ற செயல் ஏதாவது நடந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய பாவமா சொல்றாங்க. திரும்ப இந்த பாவத்துக்கான தண்டனை ரொம்ப கடுமையானதா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிறது சாதாரணமானதுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் அசுத்தம் இல்ல தூய்மையின்மை ஏத்துக்கலாம் அப்படின்னு அந்த கருத்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் முதல் பாடம். பிராமண வாழ்க்கையினுடைய உண்மையான புதுமை என்னது? தூய்மை. பிரம்மா பாபா அவமானங்களையும் கொடுமைகளையும் ஏன் சகிச்சுக்கிட்டாரு? அதுக்கு காரணம் தூய்மைதான். ஒரு முறை நமக்குள்ள அந்த அசுத்தம் உள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா ஈஸியா அந்த அசுத்தத்தை வெளியேற்ற முடியாது நம்மளால. இந்த விஷயத்துல அலட்சியமாவோ இல்ல அசாதாரணமாகவோ நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பிராமண ஆத்மா அர்ப்பணிக்கப்பட்டவரா இல்ல குடும்ப வாழ்க்கையில வாழக்கூடியவராங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த விஷயத்துல தர்மராஜர் கூட யாரையும் மன்னிக்க மாட்டாரு. பிரம்மா பாபாவும் யாருக்கு ஆதரவளிக்க கூடியவரா இருக்காரு? தர்மராஜருக்கு தான். அதனால குமார் இல்ல குமாரிஸ் மதுபன்லயோ சென்டர்லயோ இல்ல வேற எங்க இருந்தாலும் சரி, என்ன தளவுல கூட ஒரு சிறிய காயம் ஏற்படுது, தூய்மையின்மை இருக்குன்னா அது ரொம்ப கடுமையான ஒரு காயம். எண்ணத்துல மட்டுமே ஏற்படக்கூடிய அந்த தூய்மையின்மை கூட ரொம்ப கடுமையான காயம்னு சொல்லப்படுது. நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க இல்லையா, மனதை தூய்மையா வச்சிருக்கணும், உடலை தூய்மையா வச்சிருக்கணும். அது உங்களோட சொந்த பாடல். மனம் தூய்மையா இருந்தாதான் வாழ்க்கை தூய்மையாகும். நான் போதுமான அளவு தூய்மை ஆகிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு இதை லேசா எடுத்துக்காதீங்க. அப்படி கிடையாது. ஒரு சிறிய அசுத்தம் கூட பெரிய விஷயம். பாப்தாதா அதிகாரப்பூர்வமான ஒரு எச்சரிக்கையை தராரு. இதுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. கர்ம கணக்கு ரொம்ப துல்லியமா பார்க்கப்படுது, அது யாரா இருந்தாலும் சரி. அதனால கவனமா இருங்க. இந்த தூய்மை விஷயத்துல கவனம் கொடுங்க. 2 காதுகளையும் நல்லா திறந்து வச்சு கவனமா கேளுங்க. உங்களுடைய அந்த அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அசுத்தத்தினுடைய தொடுதல் கூட இருக்கக்கூடாது, வைப்ரேஷன்ஸ் கூட அப்படி இருக்கக்கூடாது. பார்வையில கூட எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. எண்ணங்கள்ல அசுத்தம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதிர்வுகள்லையும் பார்வையிலையும் என்ன மிச்சம் இருக்கும்? ஏன்னா முழுமையான பரிபூர்ண நிலை, அசாத்தியமான தூய்மையினுடைய அந்த காலம் இப்ப நெருங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல தூய்மையின்மை அப்படிங்கிறது ஒரு வெள்ளையான ஒரு காகிதத்துல படிஞ்சிருக்கக்கூடிய கரை மாதிரி. அப்போ இன்னைக்கான மகா வாக்கியம் என்ன? இது கடவுளினுடைய மிகவும் புகழ்பெற்ற ரொம்ப ரொம்ப மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கை. அந்த ஒரு மகா வாக்கியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எண்ணங்களால செய்யப்படும் அந்த குற்றங்கள், எண்ணங்களால செய்யப்படக்கூடிய அந்த பாவம், எண்ணங்களினுடைய அளவுல செய்யப்படக்கூடிய அந்த பாவங்கள் என்னது? பெரிய பாவங்கள் கணக்குல தான் வரும். ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு உணர்வும் ஆள் மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்துது, இம்ப்ரெஷன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இன்னைக்கு நம்ம 21வது நாள் கிளாஸ்ல இருக்கோம். கடைசி நாள்ல நம்ம உள்ள நுழையிறோம். நம்ம மலையினுடைய அந்த உச்சியில இருக்கோம். கடந்த 20 நாட்கள்ல நம்ம தூய்மை தொடர்பா நிறைய வழிமுறைகள், வழிகள், புரிதல், ஆழமான உளவியல், எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்த்திருக்கோம். தூய்மைங்கிறது ஒரு மந்தமான தன்மை கிடையாது. அது ஒரு சிறையோ இல்ல சலிப்போ இல்ல. ஆனா தூய்மைய தன்னுடைய சொந்த சாக்கடையில இருந்து பார்க்கும்போது ஒரு உலகாயத மனிதனுக்கு அது உயிர் இல்லாததாகவும் ஒரு மந்தமான ஒரு சுவாரஸ்யம் இல்லாத விஷயமா தான் தூய்மை தோணும். அவனுடைய சொந்த விஷயத்துல இருந்து ஒரு மனுஷன் பார்க்கும்போது, நீங்க மலையினுடைய உச்சியில இருக்கும்போது என்ன ஆகும்? அது பரவசமா இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி, பாரமற்ற தன்மை. அந்த உடலற்ற நிலையை நம்ம எப்போ அனுபவம் பண்ண முடியும்? பரமானந்தத்தை எப்போ அனுபவம் பண்ண முடியும்? அந்த தூய்மை இருந்தா மட்டும்தான். நீங்க தூய்மை இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள நீங்க மிதப்ப ஆரம்பிப்பீங்க, குதிப்பீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க, நடனம் ஆடுவீங்க, ஊஞ்சல்ல ஆடுற மாதிரி இருக்கும். தூய்மைங்கிறது ஒரு அடக்குமுறை கிடையாது. அது சிறையும் இல்ல, ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது, வறண்ட பாலைவனமும் கிடையாது. தூய்மைங்கிறது ஓடி ஒளியறதுக்கான விஷயம் இல்ல. தூய்மை பயம் கிடையாது. அது என்னது? நம்முடைய இயல்பு. தூய்மைங்கிறது உயர் உணர்வு நிலைகளுக்கான ஒரு பறத்தல் விஷயம். நம்ம உயர பறக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தூய்மை.
அது இலக்கு கூட கிடையாது. அது வந்து ஒரு பயணம். நான் வந்து தூய்மை ஆயிட்டேன், இன்னி வந்து என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அதனால தூய்மை வந்து இலக்கு இல்லை, அது வந்து ஒரு பயணம். கடைசி வரைக்கும் அந்த தூய்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம தூய்மையினுடைய புதிய பரிமாணங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தூய்மையினுடைய புதிய அர்த்தங்கள், புதிய வரையறைகள், புதிய சம்ஸ்காரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து உயர் புரிதலுக்கான ஒரு பயணம். இது கீழ்நிலையிலிருந்து நம்மள மேல்நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு பயணம் தான் தூய்மை. கீழ்நிலையினுடைய மதிப்பின்மையை நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னா, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அந்த ஆராய்ச்சி செய்யப்படாத பாதைகளை ஆராய்வதற்கான பயணம் தூய்மை. ஏன்னா அந்த கீழ்நிலையில இருக்கிற விஷயங்களுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ நம்ம அந்த மேல் நோக்கிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது என்ன ஆகும்? அந்த மேல் நோக்கிய விஷயத்தின் மேலேயே நம்மளுடைய பயணம் வந்து போயிட்டு இருக்கும். இந்த பாதையில தோல்விகள் வரலாம். ஆனா உலக வரலாற்றை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வரலாறும் தோல்வியை ஏற்க மறுத்த ஒரு சில மனிதர்களினுடைய வரலாறு தான் இல்லையா? அவங்க 100 முறை வந்து தோத்திருந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே சுமார் 1500 முறை நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணப்பட்ட சாதனை படிச்ச மனிதர்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால இங்கேயும் உலகியல் வெற்றிக்கு கூட நீங்க வந்து நிராகரிப்பு தோல்விகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் போது, தூய்மை அப்படிங்கிற விஷயம் என்னது? வாழ்க்கையில மிக உயர்ந்த பரிசு, இல்ல அதை வந்து விருதுன்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த தேர்வு இது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கணும் நமக்கு. இந்த இறுதி பிரம்மச்சரிய புரட்சிங்கிறது ஒரு கிளர்ச்சியாளனா வந்து நம்மளை மாத்தக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு இறுதி புரட்சி. இதுல வந்து பின்வாங்குதல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இது வந்து ஒரு புரட்சியாளரா மாத்துறதுக்கான விஷயம் தூய்மை நம்மள. இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம வந்து கிளர்ச்சி செய்யறது கிடையாது, போரிடுறது கிடையாது. இது வந்து நம்முடைய சொந்த சம்ஸ்காரங்களுக்கு எதிராக நம்ம போரிடுறோம். தூய்மைங்கிறது ஒரு அறியாமை வாழ்க்கையிலிருந்து விழித்தெழுவதற்கான ஒரு பயணம். நம்ம இந்த இயந்திரமான வாழ்க்கையில தானே இப்ப எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சங்கிலிய வந்து உடைக்கக்கூடிய விஷயம்தான் தூய்மை. இந்த சுய நினைவின்மையில இருந்து விழிப்புணர்வை நோக்கிய ஒரு பயணத்துல நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இந்த குறைந்த ஒளியிலிருந்து அதிக ஒளியை நோக்கிய நம்ம பயணத்தை எப்படி நம்ம கொண்டுட்டு போறோம்? தூய்மையின் மூலமா தான். நீங்க வந்து இந்த உலகத்தை பாருங்க, அவங்களுடைய அந்த இறந்து போன பழக்கங்கள், அவங்களுடைய அந்த சுயநினைவற்ற பழக்க வழக்கங்கள், இயந்திரத்திலேயே ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஏதோ அடிமைகள் மாதிரி, மந்தமா, ஒரு மெஷின் மாதிரி மாறிடுச்சு இல்லையா? தூண்டுதல்கள் அவங்கள வந்து ஆண்டுட்டு இருக்கு, சில விதமான தூண்டுதல்கள். அப்போ அந்த திரைகள் இருக்கு இல்லையா, இந்த விகாரங்களினுடைய திரைகள், வைப்ரேஷன் ஸ்லோவா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாமே தான் மனுஷங்களை இப்போ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. கற்பனைகள், எல்லாருமே இந்த கற்பனைகள்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமும் இந்த வலையில சிக்கி இருக்கு. தூய்மைங்கிறது என்னது? சூப்பர் கான்சியஸ்னஸ், அதாவது மேல் மன விழிப்புணர்வு நோக்கிய ஒரு பயணம். அதுல நீங்க வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த சுவையை அனுபவிக்கிறீங்க. மிக உயர்ந்தது வந்து நீங்க வந்து எப்போ உணர்றீங்களோ அப்போ அந்த கீழ்நிலையான எல்லா விஷயங்களும் என்ன ஆயிடும்? விலகி போயிடும். அந்த மரத்துல இருந்து காஞ்சு ஒரு உதிர்ந்த இலை இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த கீழ் விஷயங்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். எப்போ அந்த கீழ்நிலை சுவைகள், கீழ்நிலை புலன், அந்த கீழ்நிலை இன்பங்கள் வந்து டோட்டலா சுவையற்றதா தோன்றும் அப்படின்னா, தூய்மை வந்து எப்ப இருக்கோ அப்போதான் வந்து இதுல இருந்து நம்மளால வெளிவர முடியும். ஒரு முறை நீங்க வந்து சுகரை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க வந்து சால்ட்டை டேஸ்ட் பண்ண மாட்டீங்க, சால்ட்டை ரசிக்க மாட்டீங்க. அதனால இது ஒரு முழுமையான புரட்சியினுடைய கலை. தூய்மையினுடைய பயணங்கிறது ஒரு கிளர்ச்சியாலனா நம்மளை நாமளே மாத்திக்கிறது. இது வந்து உள்நோக்கிய ஒரு எழுச்சி, உள்ளார்ந்த ஒரு புரட்சின்னு சொல்லலாம். நீங்க இனிமேல் அந்த சிறைய வந்து ஏத்துக்க போறது கிடையாது. நீங்க எல்லா சிறைகளையும் எல்லா கூண்டுகளையும் ஏன் வந்து நிராகரிக்கிறீங்க? நீங்க எப்போ அந்த தூய்மையை அட்டைன் பண்றீங்களோ அப்போ அந்த ஆத்ம அபிமான நிலை, அதனுடைய விளைவு வந்து தானாகவே வந்துடும். நீங்க எல்லா நேரமும் இந்த ஆத்ம அபிமான நிலையிலேயே இருக்க முடியும். பற்றுகள் வந்து நீங்கும் போது என்னாகும்? மனம் வந்து ரொம்ப வலிமை அடையும், வந்து கூர்மையாகுது. கத்தி முனை மாதிரி உங்களுடைய பார்வை கூர்மையாகுது, உங்கள் நினைவாற்றல் வந்து கூர்மையாகுது, உங்களினுடைய அந்த விழிப்புணர்வு சுத்தமாகுது, உங்களுடைய அந்த கனவு தூய்மையாகுது. உங்ககிட்ட இருக்கிற அந்த சிந்தனை வந்து எப்படி இருக்கு? படிகக்கல் மாதிரி தெளிவா மாறும்.
அதனால ஒரு தூய்மையான விழிப்புணர்வை, வலுவான நினைவாற்றலை, நிலையான ஆத்ம அபிமான நிலைய வந்து நீங்க சுவைக்கிறப்போ எல்லா நேரமும் ஆத்ம அபிமான நிலையில எப்படி இருக்கிறது அப்படின்னு மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க எப்போ அந்த தூய்மையை அட்டைன் பண்றீங்களோ அப்போ அந்த ஆத்ம அபிமான நிலை அதனுடைய விளைவு வந்து தானாகவே வந்துடும். நீங்க எல்லா நேரமும் இந்த ஆத்ம அபிமான நிலையிலேயே இருக்க முடியும். பற்றுகள் வந்து நீங்கும் போது என்னாகும், மனம் வந்து ரொம்ப வலிமை அடையும். நீங்க உங்களுடைய கவனம் எப்படி இருக்கும், லேசர் மாதிரி கூர்மையா மாறிடும் அந்த தூய்மை இருக்கும் போது. அதனால தூய்மைங்கிறது ஒரு கலை, ஒரு முழுமையான புரட்சியினுடைய செயல். தாழ்ந்த இன்பங்கள், ஏதோ ஒரு மலிவான அற்பமான ஒரு விஷயத்த நீங்க வந்து இனி ஏத்துக்க மறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க வந்து உயர்ந்ததை ஒன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணிட்டீங்க, தூய்மையில இருந்து இந்த பரம ஆனந்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இனி உங்களால அந்த குப்பையில இருந்து சாப்பிட முடியாது, அந்த கழிவுகள்ல இருந்து எதுவுமே சாப்பிட முடியாது. இறையாண்மை இருக்கக்கூடிய அந்த வெற்றி சுய ஆளுமைதான். யாரோ ஒருத்தர் வந்து நாடுகளை வந்து ஆட்சி செய்யலாம், யாரோ ஒருத்தர் வந்து மற்ற மனிதர்களை வந்து கட்டுப்படுத்தலாம், யாராவது ஒருத்தர் வந்து உலகையே ஆளலாம். ஆனா மிக உயர்ந்த ஆளுமைங்கிறது என்னது, சுய ஆளுமைதான். அதனால தன்னுடைய புலன்களை யார் வந்து வெற்றி அடைகிறாங்களோ அவங்கதான் உண்மையான ராஜா. இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு பயணம் இது. நம்ம சக்கரவர்த்தி சொல்றோம் இல்லையா, எம்பரர், பாஸ். கர்மாத்தீத்துல வந்து அரசனா நம்ம மாறணும். ஒரு முறை நீங்க அதை செஞ்சுட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தானாவே தேடி வந்துடும். இது வெறும் காமத்தை பத்தின விஷயம் கிடையாது, இது வந்து எல்லா விகாரங்களை பத்தியும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ எல்லா விஷயத்தினுடைய இறுதித்தன்மை இது தூய்மைதான். உங்க உடலும் வந்து தூய்மை ஆயிடுது, உடல் வந்து லேசா இருக்கு, உடல் வந்து ஆரோக்கியமா மாறுது, உடல் வந்து பிரகாசமா மாறும். ஒரு ஆரோக்கியமான உடல்ல மட்டும்தான் என்ன ஆகும், ஒரு திடமான உடல்ல மட்டும்தான் உண்மையான ஆன்மீகம் வந்து பிறக்க முடியும். உடல் வந்து நோயா இருக்கு, உடல் மந்தமா இருக்கு, அதனுடைய ஆற்றல் வந்து எப்பவுமே கசிஞ்சுட்டே இருந்ததுன்னா அது வந்து வலிமை அடைய முடியாது. அப்போ அந்த கசியாத ஆற்றல் தான் என்ன ஆகும், ஒளியா மாறும். தூய்மை அப்படிங்கிற இந்த வல்லமை ஒரு சூப்பர் ஹீரோவா, சூப்பர் மேனா மாறுறதுக்கான ஒரு பயணம். இது வந்து சூப்பர் மைண்டுக்குள்ள நுழைவதற்கான ஒரு பயணம். ஸ்ரீ அரவிந்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு திவ்ய வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை. அப்போ தெய்வீக வாழ்க்கை எது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான். இது வந்து ஒரு அவதரித்த தெய்வீகம். நீங்க தூய்மையினுடைய அந்த மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா இனி நீங்க தனி ஆள் கிடையாது. எல்லா காலகட்டங்கள்லயும் வாழ்ந்த எல்லா ஞானிகள் கிட்டையும் தானாகவே நீங்க வந்து இணைக்கப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க ஒரு தனி மனிதனா இருக்கிறது கிடையாது, நீங்க ஒரு உலகளாவிய மனிதனா மாறுறீங்க. ஏன்னா நீங்க அந்த தூய்மையை அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த அதிர்வெண்ல வந்து அந்த மட்டத்துல இயங்கக்கூடிய எல்லா ஆத்மாக்கள் கிட்ட தானாகவே நீங்க வந்து இணைக்கப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ சாது சன்னியாசிகள் எல்லாரும் தூய்மையா இருக்காங்க, அவங்களுடைய அந்த அதிர்வெண் மட்டத்துல வந்து நீங்களும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க இப்போ வந்து உடல்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க புத்தர், கிறிஸ்து, முகமது எல்லா உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் இணையா நீங்க மாற ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க இப்ப வந்து இங்க இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா நீங்க இந்த உடல்ல, இந்த யுகத்துல, இந்த தருணத்துல அவங்களுக்கு வந்து நிகரா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த தருணத்துல உங்களுடைய உணர்வு வந்து தனிச்சு இருக்கிறது கிடையாது. நீங்க சிறையினுடைய சுவர்களை, தடைகளை வந்து உடைச்சிட்டீங்க. உங்களுடைய உணர்வு உயர உயர பறக்க தொடங்கிடுச்சு. இப்போ நீங்க அவங்களுக்கு சமமா இருக்கீங்க. இந்த உலகினுடைய எல்லா சிறந்த மனங்கள் கிட்டையும் நீங்க ஒரே படகுல வந்து பயணம் செய்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தினுடைய நூலகத்துல இருந்து பதிவிறக்கம் வந்து செய்யப்படுது. அதனால அந்த எண்ணங்கள் புத்தகங்களிலிருந்து வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ஒளிரக்கூடிய விழிப்புணர்வுல இருந்து வருது. நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள் வந்து அறிவொளி ஊட்டிட்டு இருக்கு மற்ற ஆத்மாக்களுக்கு. வார்த்தைகள் கூர்மையா இருக்கு. அந்த தூய்மையினுடைய நாதத்தை நீங்க வந்து ஏத்துக்கிட்டு, ஏன்னா நீங்க ஒரு கூட்டு உணர்வா மாறுறீங்க. கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எப்படி வந்து அந்த தூய்மையினுடைய எண்ணங்களை வந்து எல்லா பக்கமும் சென்ட் பண்றோமோ அது என்ன ஆகும், மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து ஒரு கூட்டு உணர்வா மாறுது. பேசுறது வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது, இது வந்து 5000 ஆண்டுகால ஒரு கூட்டு அறிவாதான் வந்து பேசுது. அதனால தூய்மைங்கிறது ஒரு உன்னதமான பயணம். இது வந்து ஒரு காவிய பயணம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மகிழ்ச்சியான உல்லாச பயணம். இது வந்து ஆனந்தத்தினுடைய பயணம், தைரியத்தினுடைய பயணம், சுய ஆளுமையினுடைய பயணம். நம்ம மேல சுய ஆளுமை
இருக்கிற ஒருத்தரை யாராலும் ஜெயிக்க முடியாது. நம்ம மேல நாமளே சுய ஆளுமை வச்சிருக்கும் போது. சுய ஆளுமை தான் இந்த உலகத்துல ரொம்ப சிறந்த ஆளுமை, ஆழமான ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம். நீங்க யார்கிட்டயும் ஃபைட் பண்ண தேவையில்லை, போட்டி போட வேண்டாம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் நீங்க போட்டியிட தேவையே இல்லை. உங்களுடைய போட்டி யாரு கூட? உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுடைய அந்த புதிய பதிப்பு, நியூ வெர்ஷன் சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த நியூ வெர்ஷனை நீங்க உருவாக்குறீங்க. இது ஒரே நாள்ல நடந்துராது. தினமும் 5 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க. இப்போ நீங்க அந்த உத்வேகத்தை அடைஞ்சு அவரை மாதிரி ஓட விரும்புறீங்க. ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, உங்களால அந்த ஒரே நாள்ல செய்ய முடியாது. அவர் 5 கிலோமீட்டர் ஓடுறாரு, அவர் 10 வருஷமா 5 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்காரு. இப்போ நீங்க முதல் நாள்ல குறைந்தபட்சம் 1/2 கிலோமீட்டராவது நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க அவரை மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை தீவிரமா இருந்தாலும் அது ஒரே நாள்ல செய்ய முடியாது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும் இல்லையா? அதுவும் ஒரு பயணம் தானே. அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த 7 நாள் பாடநெறிய பண்ணிட்டு இருக்காங்க. 7 days கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஆனா அதே நேரத்துல பிரம்மா குமாரிகள்ல இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் டிராப் அவுட் ஆயிடுறாங்க, விலகியும் போயிடுறாங்க. ஏன்? அப்போ விலகுபவர்களினுடைய அந்த சதவீதம் என்ன? 1000 பேர் இந்த 7 days கோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா 5000 பேர் விலகி போயிடுறாங்கன்னு நம்ம கணக்கிடணும். அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், சிற்றின்பம், பழைய இன்பம், பழைய சுவை, பழைய பழக்கம், சலிப்பு, தனிமை, சிலிர்ப்பு இல்லாத விஷயம், பொழுதுபோக்கு இல்லாதது, ஆசைகளை அடக்கிறது, அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான வறட்சி, இந்த காரணிகள் தான் அவங்களை எந்த வருத்தமும் இல்லாம இந்த பழைய உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. முக்கிய பங்கு இந்த காரணங்கள் தான் வகிச்சிட்டு இருக்கு. 5000 பேர் ஏன் ஒவ்வொரு வருஷமும் போறாங்க, 1000 பேர் 7 days கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த விஷயங்கள் தான். அதனால தூய்மைங்கிறது ஒரு பயணம். இது சுய ஆளுமையினுடைய பயணம். இது சுய இறையாண்மை யார்கிட்ட இருக்கோ அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரத்துக்கான ஒரு பயணம். இது ஒரு ராஜாவா மாறுறதுக்கான ஒரு பயணம். இந்த இயக்கத்தினுடைய தொடக்கம் எது? பயணம் தான் இல்லையா? அது எந்த பயணம்? தூய்மையினுடைய பயணம். இது தூய்மை ஒரு ஆரம்பம். அந்த நம்ம பிச்சை எடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? எனக்கு அன்பு கொடுங்க, அமைதி கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க. அப்போ அந்த பிச்சை பாத்திரத்தை தூக்கி எறிவதற்கான ஒரு பயணம் தான் இது. இந்த தொடரினுடைய முடிவை நம்ம நெருங்குறப்போ இது இதோட க்ளோஸ் ஆகிற போறது இல்லை. இந்த 21 நாள் பட்டி இதுல இருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு புதிய பரிமாணம், புதிய வரையறை, ஒரு புரிதல் ஏற்படுது தூய்மையின் விஷயத்தினால. அதனால தொடர்ந்து இதை கத்துக்கோங்க, தொடர்ந்து புரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. தூய்மையை பத்தி மக்கள் நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டுட்டே தான் இருப்பாங்க. தூய்மை ஆகிறது எப்படி? கடந்த கால அந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுறது எப்படி? கடந்த கால அந்த அசுத்தமான வாழ்க்கை நினைவுகள்ல இருந்து விடுபடுறது எப்படி? நான் பல பாவங்களை பண்ணிருக்கேன், என்னால இன்னும் தூய்மை பயணத்தை தொடங்க முடியுமா? கடந்த கால வாழ்க்கை எனக்கு ஒரு இருண்ட வாழ்க்கையா இருந்தது, நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி மக்கள் நூத்துக்கணக்கான கேள்விகளை கேட்கிறாங்க. 1000 மைல் பயணம் செய்யறாங்க. ஒரு சிறிய அடியில தான் தொடங்குது இல்லையா? முதல் அடி ஒரு சிறிய அடிதான் அந்த 1000 மைல் பயணத்துக்கு. இந்த உலகத்துல 2 வகையான மனுஷங்க இருக்காங்க. அதிக யோசனைகள் செய்யக்கூடியவங்க, குறைவான யோசனைகள் செய்யக்கூடியவங்க. ஆனா அவங்க அந்த யோசனைய செயல்ல காட்டுறாங்க. ஒரு நபர் இருக்காரு, அவர் அவர்கிட்ட நிறைய யோசனைகள் இருக்கு. அவர் 5 வருஷமா எல்லா சுய முன்னேற்ற புத்தகங்களையும் படிச்சுட்டே இருக்காரு. ஆனா எதையும் செய்யறது இல்ல. ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவர் காத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த வாய்ப்பு ஒருபோதும் வராது. இன்னொரு நபர் இருக்காரு, ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சு உத்வேகம் அடைகிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு? ஒரு சின்ன அளவுல எதையாவது ஸ்டார்ட் பண்றாரு, அதுல தோல்வி அடைகிறாரு. ஆனா அந்த தோல்வி அவருக்கு கத்து கொடுக்குது. உங்களினுடைய அந்த முதல் உரை உரை இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இந்த உலகத்திலேயே ரொம்ப புரட்சிகரமான உரையா இருக்கும்னு நீங்க நினைக்க வேண்டாம். அது 50வது உரையா இருக்கலாம், 100வது உரையா கூட இருக்கலாம். உங்களினுடைய அந்த முதல் பதிவு சிறந்த பதிவா இருக்காது. அது உங்களுடைய 100வது பதிவா கூட இருக்கலாம், சிறந்த பதிவு. அதனால இது ஒரு பயணம், ஒரு பயிற்சி.
தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. உலகியல் சார்ந்த எந்த ஒரு திறமையும் நீங்கள் மாஸ்டரா செய்ய விரும்புனீங்கன்னா எவ்வளோ பயிற்சி செய்யணும் இல்லையா? இது மிக உயர்ந்த திறமை. தூய்மைங்கிறது சிறந்த கலை, உயர்ந்த கலை. அப்படின்னா எவ்வளோ பயிற்சி, எவ்வளோ அர்ப்பணிப்பு தேவை. நீங்க உலகியல் சார்ந்த ஏதாவது ஒரு திறமையை கத்துக்க விரும்புனீங்கன்னா கூட குறைந்தபட்சம் 1 மாசமாவது முழுசா நீங்க தீவிரமா அதுக்கு அர்ப்பணிப்பு தேவைப்படுது இல்லையா? நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரரா, ஒரு இசை கலைஞரா, பாடகரா, பேச்சாளரா, எழுத்தாளரா நீங்க மாற விரும்புறீங்கன்னா அதுக்கு வெறும் ஆசை மட்டும் பத்தாது. நீங்க ஒரு எழுத்தாளரா மாறணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதணும். 30 நாள் தீவிரமான எழுத்து பயிற்சி தேவைப்படும். நீங்க ஒரு பேச்சாளரா மாறணும்னா தினமும் பேசுங்க. நீங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமான எதையாவது விஷயத்த செய்ய விரும்புறீங்கன்னா, உதாரணமா யாராவது பணம் சம்பாதிக்க விரும்பினா அவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது. பணம் அவர்களோட பின்னாடி ஓடி வரணும். அதுதான் அணுகுமுறை. ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதனுடைய ஆசிரியர் எனக்கு பெயர் மறந்துருச்சு. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு 2 அப்பா இருந்தாங்க. அப்போ அவரோட 2 அப்பாக்களும் 2 முறை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். பணக்கார தந்தை மற்றும் ஏழை தந்தை. அவர் விவரிக்கிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில 2 பேர் கூட நான் வாழ்ந்திருக்கேன். ஒரு நபர் ரொம்ப திறமையானவர், ஆனா அவர் ஏழை தந்தைன்னு சொல்றாரு அவரை. இன்னொரு தந்தை திறமையானவர் கிடையாது, ஆனா அவர் வாழ்க்கையில பாடங்களை கத்து கொடுத்தாரு. அவரை ரிச் டேட், அதாவது பணக்கார தந்தை அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாரு. 6 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த ஆடியோ புத்தகம் முழுசா விவரிச்சிருக்காரு. வாழ்க்கையினுடைய 6 அடிப்படை பாடங்கள் அந்த புக்ல இருக்கு. அதனால உங்ககிட்ட எத்தனை யோசனைகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. யோசனைக்கும் செயலுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் முக்கியம். உங்ககிட்ட ஒரு யோசனை இருந்துச்சுன்னா பயப்படாம, தயங்காம உடனடியா அது என்ன பண்ணணும், செயல்ல நீங்க காமிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய முடிவை நீங்க பாருங்க. குதிக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா? என்ன நடக்கும்? நீங்க தோத்து போவீங்க. தோல்விகள் வரணும். அது உங்களுக்கு அதிகமா கத்து கொடுக்கும். நிராகரிப்புகள் வரணும். ஏன்னா நிராகரிப்புகள்ங்கிறது திசை மாற்றங்கள். அந்த நேர்காணல்ல நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க அந்த நிறுவனத்துல ஒரு ஊழியரா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிருப்பீங்க. இப்போ அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிஜெக்ட் பண்ற காரணமா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு நிறுவனத்துக்கே முதலாளியா இருக்கலாம் இல்லையா? ஹாரி பாட்டர் அவருடைய புத்தகம் இருக்கு. அதனுடைய ஆசிரியர் யாருன்னா ஜே.கே. ரவுலிங். அவருடைய புத்தகத்துல 12 பதிப்பாளர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் ஹாரி பாட்டரோட புக்ஸ. அந்த ஜே.கே. ரவுலிங் எழுதினார் இல்லையா? 12 பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இறுதியா ஒரே ஒரு அந்த பப்ளிஷர் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தடுத்து 7 ஹாரி பாட்டர் புக்ஸ் வெளியிட்டாரு. அவரு லட்சக்கணக்கான காப்பீஸ் வித்தாரு. அவர் ஒரு சாதாரண மனிதரா இருந்திருந்தா என்னுடைய புத்தகம் நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு மன சோர்வு அடைஞ்சிருப்பாரு. அவங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. அவர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த நிறுவனத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர்கள் குழு அவரையே என்ன பண்ணாங்க, அந்த குழுவுல இருந்து நீக்கிட்டாங்க. அந்த ஆப்பிள் நிறுவனத்தை கண்டுபிடிச்சவரையே அந்த குழு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிறுவனத்துல இருந்து நீக்கிட்டாங்க. அவர் வெளியே போய் என்ன பண்ணாரு, பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா தொடங்கினாரு. அதுக்கப்புறம் அதே நிறுவனம் என்ன பண்ணாங்க, ஆப்பிள் நிறுவனம் திரும்ப அவரை கூப்பிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாருமே அந்த தோல்வியை ஏத்துக்காத மனிதர்கள் தான். அவங்க நட்சத்திரங்களா மாறிட்டாங்க. அப்போ ராக்கி படத்தினுடைய நட்சத்திரம் யாரு? அவருடைய பெயர் எனக்கு மறந்துருச்சு. ராக்கி படத்தினுடைய நட்சத்திரம் சில்வெஸ்டர் ஸ்டலோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1970கள்ல 1500 முறை ரிஜெக்ட் பண்ணப்பட்டாராம். 1500 முறை ரிஜெக்ட் பண்ணப்பட்டாரு இல்லையா? அது எவ்வளோ பெரிய எண், எவ்வளோ பெரிய நம்பர். ஒரு முறை 10 முறை ரிஜெக்ட் ஆனாலே நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம், ஏத்துக்க மாட்டோம் அந்த தோல்விய. 1500 முறைக்கு அப்புறம் தான் அவர் படத்துல நடிக்கிறதுக்காக ஏத்துக்கப்பட்டாரு. அப்போ நீங்க 1000 முறை தோல்வி அடைஞ்சிருக்கலாம். தூய்மையினுடைய பயணத்தை இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தூய்மை தான் என்னுடைய இயல்பு, தூய்மை என்னுடைய உண்மையான சுபாவம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க ஒரு புதிய தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அந்த நிலையை அடையணும். திரும்ப கடவுள் என்ன சொல்றாரு,
தூய்மை பற்றிய எல்லா புத்தகங்களையும் நீங்க படிங்க, எல்லா விஷயங்களையும் படிங்க. தூய்மையான மனிதர்களினுடைய அந்த சொற்பொழிவை கேளுங்க. தூய்மையான மனுஷங்க கூட சென்று நீங்க ஸ்டே பண்ணிட்டு வாங்க. உங்க சகவாசத்தை நீங்க மாத்திக்கணும். கெட்ட சகவாசம் தான் நம்மள பாதிக்குது. இயற்கையினுடைய அந்த சகவாசத்தை நீங்க தேடுங்க. இயற்கை ரொம்ப தூய்மையானது, அழகானது. சாத்தியமான எல்லாவற்றையும் நீங்க தேடணும். ஒரு இறுதி தீவிர முயற்சிய சாகச முயற்சியை நீங்க பண்ணணும். நீங்க விழுந்து பாதாளத்துல இருந்தாலும் இது பாதாளத்துல இருந்து சிகரத்தை நோக்கி ஒரு பயணம். அதனால பயமின்மையினுடைய பயணம், சுய ஆளுமையினுடைய பயணம், ஒரு தனி மனித பயணம்னு பாபா சொல்றாரு. எச்சரிக்கையா இருங்க, கவனம் கொடுங்க. அதனால என்ன தளவுல கூட நம்மளுடைய தூய்மை வீணாக கூடாது, அசுத்தம் இருக்க கூடாது. இதுக்கான முயற்சியை நம்ம எல்லாரும் செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.